தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களா? கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏன்னா இந்த நாம் எப்போ ஒரு துக்கம் விட்டு போனா என்ன சொல்றோம்? அழாதீங்க அழாதீங்கன்னு சொல்றப்பதான் அவங்களுக்கு என்ன செய்யும்? அதிகமான துக்கம் வரும். துக்கம் வரும், அதிகமா வந்துகிட்டே இருக்கும். அழாதீங்கன்னு சொல்லி பாருங்களா, இன்னும் அதிகமா வரும். ஆனா சந்தோஷமா இருக்குன்னு சொல்லி பாருங்க, அந்த சந்தோஷம் வரவே வராது. ஏதாவது ஒரு காரணத்தை வச்சு, ஏதாவது குழப்பத்தை வச்சு என்ன பண்ணுவோம்? கவலைப்படுவோம். வீட்டு கவலை, வேற இடத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா அதனுடைய கவலை, இப்படிதான் இருப்போம். ஆனா உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்ன ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. ஆகையினாலே ஒன்றுக்கும் கவலைப்படாதபடி எல்லாவற்றையும் குறித்து தேவனுக்கு என்ன பண்ணணுமா? ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் நாம் தேவனுக்கு தெரியப்படுத்தும் பொழுது உண்மையாகவே உங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றுகிறவராயிருக்கிறார். அவர் நமக்கு போதுமானவராயிருக்கிறார். அந்த உலகத்தில் எல்லாரும் நம்ம விட்டு போகலாம், நாம் நினைச்சவங்க, நான் நம்பினவங்க எல்லாருமே நம்ம விட்டு போயிருக்கலாம். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு காலம் நம்ம விட்டு விலகவே மாட்டார். அல்லேலூயா. ஒருவேளை இந்த இடத்துல கஷ்டத்தோடு, பிரச்சனையோடு, வேதனையோடு என் குடும்பம் எப்படி இருக்குமோ, என்னுடைய எதிர்காலம், என்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் எப்படி இருக்குமோன்னு சொல்லி ஒரு வேலை நீங்க உட்கார்ந்துருக்கலாம். ஆனால் கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்ற அவராலே முடியும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் வெண்மையும் சிவப்புமானவர், ஆயிரங்களில் 10,000களில் சிறந்தவர். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆத்மாவே கர்த்தரை துதி. ஏன் அவரை துதிக்கணும்னா, தேவன் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து அவரை துதிக்க வேண்டும். 103ஆம் சங்கீதத்துல நான் வாசிக்கிறோம். சங்கீதம் 103 2வது வசனத்தை வாசிங்க. ஏன் அவரை துதிக்கணும்னா, வாசிங்க 2வது வசனம் வாசிங்க. சங்கீதம் 103ஆம் சங்கீதம் எல்லாருக்குமே தெரிஞ்ச வசனம் தான். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. அவர் பரிசுத்தர், ஆகையினால் அவருடைய பரிசுத்த நாமத்தை என்ன செய்யணுமா? ஸ்தோத்தரிக்க வேண்டும். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அப்போ சகல உபகாரங்களை, தேவன் நமக்கு எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ போராட்டங்கள் மத்தியில தேவன் நம் போராட்டத்தை போக்கி நமக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுத்திருக்கிறார். ஆகையினால அவர் நாம் துதிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். 3வது வசனம், அவர் உன் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து உன் நோய்கள் எல்லாம் குணமாக்கினார். நாம் ஏன் கர்த்தரை துதிக்கணும்? நமக்கு ஒரு கேள்வி வருது இல்லையா? ஒவ்வொரு முறையும் நாங்க சர்ச்சுக்கு போறோம், ஆராதனைக்கு போறோம், சபைக்கு போறோம், எங்கெங்க கூட்டம் நடக்குது அங்கெல்லாம் போறோம். ஆனா என் பிரச்சனை தெரியல, என் வியாதி நீங்கள, என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில போராட்டங்கள் உண்டு, அதுக்கு நான் ஏன் சர்ச்சுக்கு போனோம், ஏன் அவரை துதிக்கணும் அப்படின்னு ஒரு வேளை பிசாசும் உள்ளத்துல என்ன செய்வான்? கிரியை செய்வான். நாம் ஏன் துதிக்கணும்னா, தேவன் நம்ம கொடுத்த ஜீவனுக்காக அவரை துதிக்கணும். ஹல்லேலூயா. நம்மை விட பலசாலிகள், நம்மை விட பெரிய பெரியவங்க இந்த உலகத்துல இல்ல. ஆனால் தேவன் இந்த உலகத்துல நம்ம எதற்காக வைத்திருக்கிறார் என்றால், நாம் அவரை துதிக்கும்படியாய் தேவன் நம்மை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். நாம் அவருடைய துதியை சொல்லி வருவதற்காக தான் ஆண்டவர் நம்மை நியமித்திருக்கிறார். அவர் உன் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்திருக்கிறார். எந்த தெய்வம், எந்த மனுஷனையும் பாவங்களை என்ன செய்ய முடியாது? மன்னிக்கவே முடியாது. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே அவருடைய விலையேற பெற்ற ரத்தத்தினாலே நம்மை கழுவி சுத்திகரித்து நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்திருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் நினைக்கலாம், என் பாவம் இன்னும் தீர்ந்திருக்காதா அப்படின்னு. நாம் எப்பொழுதெல்லாம் ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என் பாவத்தை மன்னிங்கன்னு சொல்லி கேட்கிறோமோ, அப்பெல்லாம் ஆண்டவர் நம்மை மன்னிக்கிற தேவனாய் இருக்கிறார். அதனால அவரை நாம் என்ன செய்யணும்? துதிக்க வேண்டும். உன் நோய்கள் எல்லாம் குணமாக்கியிருக்கிறார். எத்தனையோ பலவன்கள் வந்திருக்கலாம், எத்தனையோ வியாதிகள் வந்திருக்கலாம், சொல்ல முடியாத கஷ்டங்கள் வந்திருக்கலாம். ஆனா அவள் எல்லாவற்றையும் நீக்கி நம்மை குணமாக்கி இந்த உலகத்திலே ஜீவனோடு வைத்திருக்கிறார். அதற்கு அவருக்கு நன்றி சொல்லணும். உன் பிராணனை அழுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இந்த உலகத்திலே ஜீவனோடு இருப்பது கர்த்தருடைய கிருபை மாத்திரமே. ஹல்லேலூயா. அவருடைய இரக்கம் மாத்திரமே நாம் இந்த உலகத்திலே ஜீவனோடு இருப்பதற்காக காரணமா இருக்கிறது. நம்முடைய பலத்தினாலோ நம்முடைய பணத்தினாலோ எந்த விதத்திலும் அல்ல. தேவன் நம் மீது வைத்த கிருபை. ஹல்லேலூயா.
ஆகையினாலே அவருடைய கிருபையினாலே நாம் இந்த உலகத்துல ஜீவனோடு இருக்கிறோம். அதற்காக நாம் அவரை துதிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆகையினால வெண்மையும் சிவப்புமானவர், ஆயிரங்களில் சிறந்தவர், 1000-10,000களிலும் சிறந்த நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். இந்த பாடல் நான் பாடுகிறேன். நாம் எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமா நம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். வெண்மையும் சிவப்புமானவர், ஆயிரங்களில் சிறந்தவர், புல்லுள்ள இடங்களில் அமர்ந்த தண்ணீரண்டையில் என்னை என்றும் நடத்தி செல்பவர், புல்லுள்ள இடங்களில் அமர்ந்த தண்ணீரண்டையில் என்னை என்றும் நடத்தி செல்பவர், வெண்மையும் சிவப்புமானவர், ஆயிரங்களில் சிறந்தவர், உள்ள இடங்களில் அமர்ந்த தண்ணீரண்டையில் என்னை என்றும் நடத்தி செல்பவர், உள்ள இடங்களில் அமர்ந்த தண்ணீரண்டையில் என்னை என்றும் நடத்தி செல்பவர், ஆத்துமாவே கர்த்தரை துதி, உள்ளம் நிறைந்து தேவனை துதி, உண்மையான தேவனாய் நன்மைகளை செய்கிறார், வல்லமையாய் இறங்குகிறார், உண்மையான தேவனாய் நன்மைகளை செய்கிறார், வல்லமையாய் இறங்குகிறார், வெண்மையும் சிவப்புமானவர், ஆயிரங்களில் சிறந்தவர், உள்ள இடங்களில் அமர்ந்த தண்ணீரண்டையில் என்னை என்றும் நடத்தி செல்பவர், உள்ள இடங்களில் அமர்ந்த தண்ணீரண்டையில் நம்மை என்றும் நடத்தி செல்பவர், வழி சத்தியம் ஜீவனானவர், ஒரே ஒரு மீட்பரானவர், சாரோனின் ரோஜாவே பள்ளத்தாக்கின் லீலியின் உள்ளத்தின் ஆறுதலே, சாரோனின் ரோஜாவே பள்ளத்தாக்கின் லீலியின் உள்ளத்தின் ஆறுதலே, வெண்மையும் சிவப்புமானவர், ஆயிரங்களில் சிறந்தவர், உள்ள இடங்களில் அமர்ந்த தண்ணீரண்டையில் என்னை என்றும் நடத்தி செல்பவர், உள்ள இடங்களில் அமர்ந்த தண்ணீரண்டையில் என்னை என்றும் நடத்தி செல்பவர், இயேசு இயேசு என்று சொல்லுவேன், துதித்து துதித்து அவரை போற்றுவேன், பாசமுள்ள நேசரை அன்பு கொண்டு நேசிப்பேன், அல்லேலூயா கீதம் பாடுவேன், பாசமுள்ள நேசரை அன்பு கொண்டு நேசிப்பேன், அல்லேலூயா கீதம் பாடுவேன், வெண்மையும் சிவப்புமானவர், ஆயிரங்களில் சிறந்தவர், உள்ள இடங்களில் அமர்ந்த தண்ணீரண்டையில் என்னை என்றும் நடத்தி செல்பவர், உள்ள இடங்களில் அமர்ந்த தண்ணீரண்டையில் என்னை என்றும் நடத்தி செல்பவர், கூடாதது ஒன்றுமில்லையே, தேவனாலே எல்லாம் ஆகுமே, தடைகள் எல்லாம் நீக்குவார், பாரங்களை போக்குவார், அற்புதங்கள் செய்திடுவார், தடைகள் எல்லாம் நீக்குவார், பாரங்களை போக்குவார், அற்புதங்கள் செய்திடுவார், வெண்மையும் சிவப்புமானவர், ஆயிரங்களில் சிறந்தவர், உள்ள இடங்களில் அமர்ந்த தண்ணீரண்டையில் என்னை என்றும் நடத்தி செல்பவர், உள்ள இடங்களில் அமர்ந்த தண்ணீரண்டையில் என்னை என்றும் நடத்தி செல்பவர். அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு சிலர் அப்படியே ரொம்ப சோகமா இருக்கீங்க. ஏன்
உங்களுடைய கவலைகள் எல்லாத்தையும் என்ன செய்யணும், வெளியில விட்டுட்டு வந்துடணும். நம்ம இப்ப செருப்பு போட்டுன்னு வரோம், சர்ச்சுக்குள்ள நம்ம போட்டுன்னு வர்றதில்லை, எல்லாத்தையும் என்ன செய்யறோம், வெளியில விட்டுட்டு வந்துடணும். அது மாதிரி உலக பிரகாரமான காரியங்கள், கவலைகள், பாரங்கள் எதுவா இருந்தாலும் சபைக்கு வெளியில விட்டுட்டு வந்து இந்த இடத்துல சந்தோஷமாய் கர்த்தரை ஆராதிக்கணும். ஹல்லேலூயா. உங்கள் துக்கங்களை சுமந்து கொண்டார். ஹல்லேலூயா. நம்முடைய பாடுகள், நம்முடைய துக்கங்கள் எல்லாவற்றையும் அவர் சுமந்து கொண்டார். நாம் சந்தோஷமா இருக்கணும் தான் இயேசு நமக்காக துக்கத்தை ஏற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. ஆகையினாலே ஒருத்தரும் துக்கமா இருக்க கூடாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, துக்கமா இருக்காதீங்க, இயேசு உங்களோடு இருக்கிறார். உங்கள் கவலைகளை அவர் மேல வைச்சிடுங்க, அவர் பார்த்துக் கொள்வார். சந்தோஷமா இருங்க. பார்த்து சொல்லுங்க, ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் சொல்லுங்க, சொல்லுங்க, சந்தோஷமா இருங்க. நீங்க வந்தது ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. எல்லா கரங்களை தட்டி உற்சாகமாய் கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். கர்த்தர் நல்லவர். இன்னொரு பாடலை கூட பாடி கர்த்தருடைய நாமத்தை மயப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர். எல்லாருக்குமே தெரிந்த பாடல் தான், தெரிஞ்சா என் கூட சேர்ந்து பாருங்க. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கு. எத்தனையோ நன்மைகளை செஞ்சார். 10 குஷ்டரோகிங்க சுகமடைஞ்சாங்க. ஆனா யார், ஒரே ஒருவன் மாத்திரம் என்ன செஞ்சான், திரும்பி வந்து கர்த்தருக்கு நன்றி செலுத்தினார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நம்மை தாழ்வில் நினைத்தவரை துதியுங்கள். தாழ்விலே நம்ம எப்படியெல்லாம் இருந்தோம், ஆனா தேவன் நம்மை தேடி வந்தார். எத்தனையோ பண கஷ்டத்தின் மத்தியில இருந்தோம், எத்தனையோ வேதனைகள், தேவைகளின் மத்தியில இருந்தோம், எவ்வளவோ நம்ம ரொம்ப எல்லாராலும் வெறுக்கப்பட்ட நிலைமையில இருந்தோம். ஆனா இயேசு நம்மை தேடி வந்தார். ஹல்லேலூயா. அவர் தேடி வரலன்னா அந்த சந்தோஷம் நமக்கு இல்ல, அவர் தேடி வரல அந்த ரட்சிப்பு இல்ல, அவர் தேடி வரல நமக்கு பாவ மன்னிப்பு இல்ல. ஆனால் இயேசு நம்மை தேடி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகையினாலே நாம் நன்றி உள்ளவர்களா இருக்கணும். நன்றி உள்ளவர்களா நாம் எப்பொழுதும் ஒரு சின்ன காரியம் ஆண்டவர் நமக்கு செய்தாலும் அதுக்கு நாம் நன்றி உள்ளவர்களா இருக்கும்போது கர்த்தர் இன்னும் உங்களுக்கு அற்புதங்களை, அதிசயங்களை செய்வார். ஹல்லேலூயா. என் தலைவலி நீங்கிச்சு அவ்வளவுதான், இன்னும் எவ்வளவோ பிரச்சனை இருக்குது, என் வயிறு வலி நீங்கிச்சு அவ்வளவுதான், இன்னும் எவ்வளவு கஷ்டம் இருக்குது, அதெல்லாம் எப்ப தீக்குவாரு அப்படி நினைக்கவே நினைக்காதீங்க. அவர் சொன்னால் சொன்னதே. ஹல்லேலூயா. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஆகையினால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு மனிதன் நமக்கு ஒரு உதவி செஞ்சா நம்ம 10 முறை பார்த்தாலும் அவங்களுக்கு என்ன செய்யறோம், நன்றி சொல்றோம். ஆனால் இயேசு நமக்கு ஜீவனையே கொடுத்திருக்கிறாரே, அவருக்கு நாம் எப்பொழுதும் நன்றி உள்ளவர்களா இருக்கணும். ஹல்லேலூயா. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. பல நன்மை செய்த இயேசுவுக்கு எத்தனையோ நன்மைகளை என் வாழ்க்கையில செஞ்சீங்களா ஆண்டவரே, உமக்கு நன்றி என்று சொல்லி ஆண்டவருக்கு நன்றி சொல்லி இந்த பாடலை நாம் பாடுவோம். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கு. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கு. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தீர், ஏராளமாய் நன்றி சொல்வேன். ஆமென். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தார், ஏராளமாய் நன்றி சொல்வேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன், ஆண்டவரை போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கு. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும்
காலம் நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன் நாள்தோறும் போற்றுவேன் நாள்தோறும் போற்றுவேன் மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த போதில் பாதுகாத்தீரையாமே மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த போதில் பாதுகாத்தீரையா மீண்டும் ஜீவனை கொடுத்து நீர் என்னை வாழ வைத்தீரையா மீண்டும் ஜீவனை கொடுத்து நீர் என்னை வாழ வைத்தீரையா நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன் நாள்தோறும் போற்றுவேன் நாள்தோறும் போற்றுவேன் நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன் நாள்தோறும் போற்றுவேன் நாள்தோறும் போற்றுவேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.